ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி ஜெயம் ரவி அவர்கள் ரொம்ப எமோஷ்னலாக ப்ரெஸ் மீட்டில் பேசினதை பார்த்த எல்லோருக்குமே ரொம்ப பரிதாபமாக இருந்திருக்கும். ஏன்னா நான் ரத்த வாந்தி எடுக்கிறேன், எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க, நான் சாகணும்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் ரொம்ப சொல்லியிருந்தார். ஸோ அவருடைய தோழி கெனிஷா அவர்கள் கூட ரொம்ப எமோஷ்னலாக அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க எப்படி சின்ன வயசில் பல அப்யூஸுக்கு ஆளானாங்க, அப்படி இருக்கிற நான் எப்படி ஒரு குடும்பத்தை கெடுப்பேன், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறோம், ஸோ ஃப்ரெண்ட்ஸு இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஜெயம் ரவி சொல்கிறது என்னென்னா, நான் ஒரு குடும்பத்தை விட்டு வரேன் அப்படின்னா எந்த அளவுக்கு வலியை நான் அனுபவிச்சிருந்தா வந்திருப்பேன், அதை ஏன் யாருமே யோசிக்க மாட்டீங்க அப்படின்ட்டு அவர் தன்னுடைய குழந்தைங்களுக்கு எவ்வளோ செலவு இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லிகிட்டு இருக்கிறார். ஸோ டைவர்ஸ் கிடைச்சாதான் நான் நடிக்கவே போவேன், ஏன்னா இப்போ என்னால் போக முடியல அப்படின்னு சொல்கிறார். உடல் அளவிலும் மனதளவிலும் அவரால் எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்கிறார். ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே அவர் போயிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நிறைய கமல்ஹாசன் படங்களில் ஆலவந்தான், பமல்கே சம்பந்தம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு எதிரான கருத்துக்கள் பாட்டுலேயோ டயலாக்லேயோ வந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக ஆண்களுக்கு அது எந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கும்னு இன்னொரு ஏதோ மன்மத நம்பு படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஏன்னா பெண்ணுக்கு ஆதரவாக தான் எல்லா சட்டமும் இருக்கும். ஸோ இந்த டைவர்ஸ் சட்டமும் பெண்ணுக்கு ஆதரவாக தான் இருக்கும். ஸோ பெண்களுடைய டிமாண்ட் எல்லாம் பூர்த்தி ஆனால் தான் டைவர்ஸ் கிடைக்கும், அல்லது பெண்ணே சம்மதித்தா மட்டும்தான் டைவர்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் எந்த அளவுக்கு ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத அதுக்காக தான் ஒரு எச்சரிக்கையாக கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை இன்றைக்கி நாம் திரும்ப எல்லா இடத்துலையும், செலிப்ரிட்டிஸ்லேருந்து சாதாரண மனிதர்கள் வரைக்கும் எல்லா இடங்களையுமே பார்க்குறோம். சில சட்டங்களை பெண்கள் தவறாக பயன்படுத்துகிறவங்கள பார்க்குறோம். சில பெண்கள் அநியாயம், அதாவது நல்லவர்களாக இருக்கிறவங்க ஆண்களாக இருந்தாலும் பாதிக்கப்படுறாங்க, பெண்களாக இருந்தாலும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த சட்டங்களை எல்லாம் மோசமாக இருக்கிறவங்க தான் பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ ஒரு 2 ஜென்ரேஷன் முன்னாடியெல்லாம் அந்த 40 வயசு ஆனால ஆன்மீகத்தை தேடி போயிடுவாங்க ஆண்கள் அப்படின்வாங்க. இப்போ டவுட்டாக இருக்குது, அவங்க ஆன்மீகத்தை தேடி போனாங்களா இல்லை பொண்டாட்டி டார்ச்சர் தாங்காமல் போனாங்களா அப்படின்னு. ஸோ மேரேஜுன்றது பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு எப்போவுமே பெரிய ரிஸ்க்கு தான். நல்ல மனைவியாக அமைஞ்சிட்டா தப்பிச்சான், இல்லாட்டினா முடிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் அந்த லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்னு இருக்கிறாங்களே, இப்போ அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது உலகம் ஃபுல்லாகவே, இந்தியா உட்பட. ஆனால் அதில் பெண்களுக்கு ரிஸ்க் அது இல்லை. குறிப்பாக ப்ரெக்னென்ட்டாலும் ஆயிட்டாங்க அப்படின்னா பெண்ணுக்கு ரிஸ்க்கு. ஏதோ ஒரு இடத்துல அந்த பெண் என்னை செக்ஸ் டார்ச்சர் பண்ணா அப்படின்னு கேஸ் போட்டிருக்கிறாங்க, லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பையனை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நீங்கள் கேஸ் போட முடியாது அப்படின்ட்டு. அது மேரேஜ் பண்ணால் தான் அந்த பாதுகாப்புலாம் இருக்குது. லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்னால் நீங்கள் எப்போ வேணாலும் போயிடலாமே, அதாவது அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் இப்போ அப்படிங்கிறதுக்காக அவங்க ஜீவனாம்சம் இந்த மாதிரிலாம் கேட்டு, இதெல்லாம் மேரேஜ் ஆகாமல் கிடைக்காது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா சொன்னாங்களோ இல்லை குழந்தை இருக்கிறதா சொன்னாங்களோன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைக்கு வேணால் நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது பெண்ணுக்கு பாதுகாப்பு கிடையாது, கல்யாணம் பண்ணால் ஆணுக்கு பாதுகாப்பு கிடையாது. மொத்தத்தில் இந்த காதல், காமம், கல்யாணம், இந்த 3மே யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. ஆக்சுவலாக ஒரு சிலர் இந்த மாதிரி பிரச்சனைகளை வெளியில் சொன்னாலும் பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். அவங்க வெளியில் ஏதோ ஒரு காரணத்தினால வராமல் பொறுத்துக்கிட்டு நம்ம குடும்பம், நம்ம குழந்தையுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, இப்படித்தான் பெரும்பாலும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. பிரபலங்கள்லேருந்து சாதாரண நபர்கள் வரைக்கும், ஆண்களும் சரி பெண்களும் சரி பாதிக்கப்படுறவங்க. ஸோ கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட். அதையும் மீறி ஏதோ காரணத்தினால கல்யாணம் பண்ணிட்டால் உடனடியாக உங்களுடைய மைண்ட் செட்டை
நான் இந்த வீட்டில் ஒரு அடிமை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்காரன். அந்த உணர்வில் இருந்தால் மட்டும்தான் அந்த கல்யாணம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, எனக்கு மரியாதை கிடைக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து எதிர்பார்க்க முடியாது இப்போ இல்லையா. அது முந்தைய ஜென்ரேஷனில் வாங்க போங்கன்னு கூப்பிட்றது இருந்துச்சு. இப்போ வந்து வாடா போடான்னு கூப்பிட்றதுன்னு ஃபேஷன். அங்கேயே மரியாதை இல்லை தானே இல்லையா. ஃபஸ்ட்டு கூப்பிடும்போது அது ஜாலியாக இருக்கும். இன்னும் கேட்டால் கூப்பிட சொல்லுவாங்க பசங்களே. ஆனால் கல்யாணம் ஆனது பிறகு திரும்ப 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 அது சர்வசாதாரணமாக ஆகும்போது தான் நமக்கு மரியாதையே போயிடுச்சேன்றதே அப்போ தான் உணர்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு திருநங்கையாக மாறிடலாம். ஏன்னா திருநங்கைகள் வந்து ஆணாக பிறந்தாலும் ஒரு செகண்டில் அவங்க வந்து தன்னை பெண்ணாக உணர்வாங்க இல்லை. அந்த திருநங்கை உணர்வு வரும்போது டக்குன்னு ஆணுன்றது ஃபுல்லாகவே மறந்துடுமா. ஸோ அந்த மாதிரி, ஏன்னா உள்ளே இருக்கிறது ஆத்மா தான் இல்லையா, உயிர் தான். அது ஆணாக பிறக்கும், அடுத்த ஜென்மத்தில் பெண்ணாக பிறக்கும். அதாவது ஆண் உடலையும் பெண் உடலையும் மாற்றி மாற்றி எடுக்கும். இப்போ பெண் உடலில் எடுத்த உடனே நான் பெண்ணுன்னு நம்ப ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான். குழந்தையாக இருக்கும்போது அது பெருசாக அந்த ஐடென்டிட்டி இருக்காது இல்லையா. அதேமாதிரி ஆண் உடல் எடுத்தோடனே நான் ஆண்னு நம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் மனைவி வந்து அந்த மாதிரி ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னா, அவங்க மனைவியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு மனைவியாக இருந்து அவங்க கணவனாக இருந்து அப்படி பேசினா உங்களுக்கு அது நார்மலாக தெரியும். அப்படியே நினச்சிக்கோங்க இல்லையா. இதே உடம்புல நான் மனசளவில் நான் மனைவி அப்படின்னு நினச்சிக்கிட்டால், ஒரு மனைவி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி நாம் நடந்தால், அந்த மாதிரி மரியாதை கொடுக்கறது இப்படி பண்ணால் கண்டிப்பாக அந்த சைடு இருந்தும் மரியாதை கிடைக்கும். ஏன்னா நம்ம கொடுக்கறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ என்ன தான் வந்து லீகலாக இந்த டைவர்ஸ் அதெல்லாம் இருந்தாலுமே கூட அடுத்து இன்னொரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா. அதிலும் குறிப்பாக இந்தியாவில் அது ரொம்ப 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 கஷ்டம் இல்லையா. சோஷியல் ஸ்டிக்மா, நிறைய பிரச்சனை. எல்லாத்துக்கும் மேலே டைவர்ஸ் வாங்கிறதுக்கே பல வருஷம் இழுத்துடும் இல்லை. இப்போ ஜெயம் ரவி அவர்கள் என்னால் டைவர்ஸ் வாங்குகிற வரைக்கும் எதுலேயுமே கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல அப்படிங்கிறார் இல்லை. பல வருஷமாக அது இருக்குது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், அதுவே வந்து ஒரு மனிதனை வந்து பயங்கரமாக உடச்சி போட்டுரும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பார்க்கும் பொழுது தான் நம்ம முன்னேற்றம் அப்படின்ற பேரில் நிறைய விஷயங்கள் நமக்கு நாமளே வந்து சூனியம் வச்சுக்கிட்ட வேலையை தான் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த பஞ்சாயத்து அப்படின்னு இருக்கும் இல்லை. ஒரு கிராமத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே என்ன பிரச்சனைன்னு தெரியும். ஸோ குறிப்பாக இந்த கணவன் மனைவி இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்களே வந்து பேசி பிரித்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அவ்வளோதான், இவங்க ஃப்ரீ, அவங்க ஃப்ரீ, அவங்க யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இவங்க யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் தெரியாதில்ல, யார் உண்மையை சொல்கிறாங்கன்னு கண்டே பிடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ ஆனால் அதுக்கே பல வருடங்கள். ஸோ அந்த பல வருடமும் அவங்களுடைய உயிர் போயிட்டு இருக்கும் இல்லையா, அதே சிந்தனையிலெல்லாம் இருக்கும். ஸோ அதேமாரி சின்ன வயசுலலாம் வந்து சேமிக்கணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் சொல்லி பாட புஸ்தகத்துலலாம் வரும். ஸோ அதுக்கு நிறைய சேமிப்பு திட்டம் அது இதுன்ட்டு. ஆனால் இன்றைக்கி பேங்க்கில் வந்து அந்த மினிமம் டெபாசிட் மெயின்டைன் பண்ணலன்னா மாதம் காசு பிடிக்கிறத பார்க்கும் பொழுது ஏன் அதை மெயின்டைன் பண்ண முடியல? அவனால் அந்த அளவு கூட காசு வைக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறவனால தான் மெயின்டைன் பண்ண முடியாது. அவங்ககிட்டேருந்து காசு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த சேமிக்கிற பழக்கம் நல்ல பழக்கம்னு ஏன் போதிச்சாங்கன்னு இப்போ தான் புரியுது. ஸோ ஜெயம் ரவி அவர்கள் வந்து அந்த ரத்தவந்தி எடுக்கிறேன், பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்கிறாரு இல்லையா. ஸோ அவர் மன உளைச்சல் இருக்கிறதுனால அது பேனிக் அட்டாக் ஆகி, ஏன்னா பேனிக் அட்டாக் பல விதமாக சிம்டம் காட்டும். ஸோ அதில் இது ஒரு சிம்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சைக்கியாட்ரிஸ்ட்டை உடனடியாக பார்த்தா டக்குன்னு சரியாயிடும். அதுக்கு சில மாத்திரை கொடுப்பாங்க. கவுன்சிலிங் தேவையில்லை, சைக்காலஜிஸ்ட் இல்லை, சைக்கியாட்ரிஸ்ட். அவங்க சும்மா கவுன்சிலிங் கொடுப்பாங்க. பட் அது உடனடியாக ரிலீஃப் கொடுக்காது.
அந்த டேப்லெட்ஸ் போட்ட உடனே வந்து அவங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆகும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு கஷ்டம் வருது, பயங்கரமான கஷ்டம், அது டெத்தாக இருக்கலாம், துரோகமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் உங்கள் உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் அது பேனிக் அட்டாக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. நாம் அதை புரிஞ்சிக்க மாட்டோம். அது வந்து வேறு ஏதோ ஒரு நோய் மாதிரி சிம்டம் காட்டும். இப்போ நெஞ்சு வலிக்குதுன்னா அந்த ஹார்ட் ப்ராப்ளம்ல இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இது மாதிரி நிறைய ஒரு அல்லாட்டினா ஏதோ கேஸ் ப்ராப்ளம்னு நினைப்பீங்க. அதுக்கான மாத்திரை எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு சரியே ஆகாது. அதேமாதிரி இசிஜிலாம் எடுத்து பார்த்தா எல்லாமே நார்மல் தான் காட்டும். ஸோ இது எல்லாமே ஸோ அதுக்கு முன்னாடி எடுத்த உடனே சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போயிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அது எதுக்கு அங்கே போகணும், நான் என்ன மென்டலாக இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. ஸோ இந்த சோஷியல் ஸ்டிக்மாவை நீக்கிறதுக்காகவே ஹாலிவுட்லலாம் நிறைய செலிப்ரிட்டிஸ், ஓப்ரா வின்ஃப்ரே, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மென்டல் ஹெல்த்து இதுக்கு போகிற சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கு போகிறது வந்து அசிங்கமான விஷயம் கிடையாது. உடம்புக்கு குறை இருந்தால் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி தான் மனதுக்கும் நாம் போகிறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ பட் இருக்கிறதுலே பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்கார். ஏன்னா ஜெயம் ரவி அவர்கள் சொல்லும்போது ஒன்று சொன்னாங்க, இந்த மாதிரி ஆகுன்னா வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களே, வாழ்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க. ஸோ எல்லாருக்குமே அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஸோ அதேமாதிரி ஒரு திருநங்கை சகோதரி ஏதோ ஒரு போஸ்ட் போட்டதில் தான் கெனிஷா வந்து ஜெயம் ரவியை விட்டே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அவங்க சொல்லும் பொழுது வந்து ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத இருக்கிறவங்கள வந்து நாங்கள் சிவனுடைய குழந்தைன்னு தான் சொல்லுவோம், ஆனால் அவங்க எப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது இல்லாமல் நிறைய தடவை அவர் பேசும்போது அவருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறார். ஏன்னா அவர் தான் வைத்தீஸ்வரன் இல்லை, எல்லாருக்குமே வைத்தியம் பார்க்கக்கூடியவர். ஸோ ஜெயம் ரவி அவர்கள் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா, கடவுள் இப்போ இந்த பூமிக்கு வந்திருக்கிறார், அந்த சிவபெருமான் அவரே வந்து ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா இது வந்து துக்கம் நிரம்பிய உலகம்தான், அதில் டவுட்டே கிடையாது, இது நரகம்தான். ஸோ இந்த நரகத்துலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு தான் கடவுள் வரார் எல்லாருக்குமே. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, பணக்காரங்க காசு இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க, புகழ் இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது அது உண்மை கிடையாதுன்னு தெரியுது. கடவுளே சொல்கிறார் அதெல்லாம் வெளிப்பகட்டு தான், அதெல்லாம் உண்மை கிடையாது, யாருமே இங்கே சந்தோஷமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது நரகம், நரகத்தில் எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க? ஆனால் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த நரகம் முடிய போகுது. இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் மாறி மாறி நடக்கும். ஸோ 5000 வருடத்தின் இறுதியில் இறைவன் வந்து நரகத்தை மீண்டும் சொர்க்கமாக்குவார். அந்த சொர்க்கத்தில் நாம் பிறவி எடுப்பதற்கு தேவையான குணங்களை நமக்கு நிரப்புவார். ஸோ இந்த நரகத்தில் வந்து நிறைய துக்கம்னு இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பாவங்கள் செஞ்சுருப்போம் கடந்த 2500 வருடமாக. ஸோ அதற்கான தண்டனையெல்லாம் யார் மூலமாவது கிடைச்சி தானே ஆகணும். ஸோ அதனால் வந்து தான் தீரும். அப்போ அதுலேருந்து தப்பிக்கிறது எப்படி? இறைவன் சொல்கிற உங்களை வந்து ஆணாகவும் பெண்ணாகவும் நினைக்காதீங்க. ஏன்னா அது உடலை வைத்து நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக்கிறது. நீங்கள் உடம்பே கிடையாது, இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நீங்கள், அதாவது உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவபரமாத்மா. அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அந்த லிங்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போடுவோம். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அவசியம் ஜாயின் பண்ணுங்கள். இல்லாட்டினா நீங்கள் பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த இறைவனுடைய ஞானத்தை எளிமைப்படுத்தி நாங்களே புரிய வைப்போம் யூடியூப்பில். அதை அவசியம் பாருங்கள் தினமும். கடவுளே ஒரே முறை தான் இந்த பூமிக்கு வரார். அவர் கொடுக்குற ஞானம் மட்டும்தான் நம்ம ஆத்மாவையும் வலிமைப்படுத்தும், எல்லா துக்கத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றும். துக்கம் வருவதற்கு காரணமான பாவத்தை செய்வதிலிருந்தும் நம்மை தடுக்கும். ஏன்னா கடவுள் மட்டும்தான் நம்மளை சரியாக வழி நடத்த முடியும்.
ஸோ கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம கடவுளை விட்டுட்டு மனிதர்களை பிடிச்சிங்கன்னா மனிதர்கள் எல்லாமே அழியக்கூடியவர்கள், மாறக்கூடியவர்கள் இல்லையா? அப்போ அவங்க போனப்புறம் நம்ம துடிக்க தான் செய்வோம். ஸோ இந்த உலக அழிவு ஏன்னா கடவுள் கடைசி 100 வருடம் தான் வர்றார். அவர் 90 வருஷம் ஆயிடுச்சு. உலகம் ஃபுல்லாக உலக யுத்தங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ உலக அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இறைவனை தவிர எதையும் பிடிக்காமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். இதோடைய நினைவு தான் பக்தி மார்க்கத்தில் மார்கண்டேயன் சிவலிங்கத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான். நாம் என்ன நினச்சிக்கிட்டோம்? அவனுடைய மரண நேரத்தில் நினச்சிக்கிட்டோம். அது ஆக்சுவலாக உலகத்துக்கே அழிவு வர வேண்டிய நேரத்தில் இறைவனை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. எப்படி பிடிக்கிறாங்க? ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்கிறது தான். ஏன்னா கடவுளை எப்படி பிடிக்க முடியும்? கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி அவர். நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். ஸோ அப்படி அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அவர் கொடுக்குற முரளியை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஆத்மா பலமாகும். அதில் நிறைய ரகசியங்கள் சொல்லுவார். அதை சிந்தனை பண்ண எதுவுமே நமக்கு பெரிய விஷயமாக தெரியாது. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப நடக்கும். 5000 வருஷம் முன்னாடி இதே வீடியோ நான் போட்டிருந்தா தான் இப்போவும் போடுவேன். ஸோ அப்போ என்னென்னா, இந்த நேரம் நான் இந்த வீடியோ போடணுன்றது என்னுடைய ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலே அவங்களுடைய ஆத்மாவில் என்ன ரெக்கார்ட் ஆகிருக்குதோ அதை நடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் விலகி ஒரு சினிமா பார்க்குற மாதிரி பார்ப்பீங்க. ஆனால் இது தெரியாததுனால அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க, இப்படி அந்த ஏன்னு கேள்வி கேட்டாலே நமக்கு பிரச்சனை வந்துடும். இதுதான் விஷயமே. ஸோ நான் வெறும் ஆத்மா, செத்துட்டேன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். ஏன்னா கடவுள் வர்றதே நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வர்றார். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கேருந்து வந்தோமோ அங்கே போயிடும் ஆத்மா. இங்கேருந்து தான் வந்துச்சு. இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்தை பரந்தாமம்னு சொல்லுவோம். இங்கேருந்து தான் ஆத்மா வந்தது. மறுபடியும் ஆத்மா அங்கே போயிட்டு தான் மறுபடியும் சொர்க்கத்துக்கு வரும். ஸோ நம்ம போக போகிற அந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவபெருமான் இருக்காருன்ற அந்த ஒரு நினைவிலேயே இருக்கணும் எந்த காரியம் செய்தாலும். அப்போ வெளி உலக விஷயத்தில் நாம் மயங்க மாட்டோம். வெளி உலக அன்புக்கு நாம் ஏங்க மாட்டோம். அதுக்கு பதிலாக அன்பை கொடுப்பவராக இருப்போம். ஸோ எப்படி ஒரு மனைவி கணவனையே நினச்சிட்டு இருப்பாளோ, மனைவிக்கு கணவன் தான் உலகம் இல்லையா, அந்த மாதிரி இறைவனையே நினச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த இறைவனின் மனைவி பார்வதி வேறு யாரும் இல்லை, நாம தான். ஸோ சிவன் இல்லையல் சக்தி இல்லை, சக்தி இல்லையல் சிவன் இல்லை என்ற அளவுக்கு இறைவனும் நாமளும் ஒன்றா இணைஞ்சே இருக்கிறோம் நினைவுனால் இல்லையா? அவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி நினைக்க அவருக்கு சமமாக உங்களுக்கும் சக்தி வர்றதை பார்ப்பீங்க. எப்போவுமே அன்பாக, அமைதியாக, ஆனந்தமாக எதிர இருக்கிறவங்க நமக்கு எவ்வளோ துக்கம் கொடுத்தாலும் அந்த துக்கத்தை நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்வார் இல்லையா, அவர் விழா எலும்பில் குத்துறவனை, பாவம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் பண்ணுறாங்கப்பா, மன்னிச்சுக்கோங்கன்னுவார். அந்த மாதிரி அந்த சக்தி வரும். இது எல்லாம் எப்படி வரும்னா, உங்களை ஆத்மானு வந்து சிவபரமாத்மா எந்த அளவுக்கு நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்தி வரும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரே நாளில் நடக்காது. ஸோ இறைவனுடைய ஞானம், மற்ற உலகியல் விஷயங்கள் எல்லாத்துலேருந்தும் உங்கள் புத்தியை விளக்கணும். ஏன்னா நம்ம புத்தியை மயக்கக்கூடிய எல்லா விஷயமுமே ஆத்மாவுடைய சக்தியை குடிச்சிடும். ஆத்மா பலகீனமாகிடும். இப்போ பலகீனமாகும்போது என்ன ஆகுதுன்னா, பிரச்சனை வந்தால் அவங்களால எதிர்கொள்ள முடியாது. யோசிச்சு பாருங்களேன், அந்த காலத்தில் சிலர் வந்து 2-3 மனைவியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனால் அந்த 3 பேரும் ஒரே வீட்டிலே இருப்பாங்க. சில சமயம் வந்து அக்கா தங்கச்சியே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அது எவ்வளோ பெரிய கொடுமை. இப்போல்லாம் அப்படி இருந்தால் என்ன ஆகும் இல்லையா? நிறையா அது மாதிரி இருக்கிறத கொலை பண்ணுறாங்கன்னு தினசரி நியூஸ் ஆகிடுச்சு இப்போ. அப்போ எப்படி அவங்களுக்கு அந்த சக்தி வந்தது? முதல் விஷயம், அப்போ சினிமா கிடையாது இல்லையா? அவங்க புத்தியை மயக்கக்கூடிய பெரிய விஷயங்கள் கிடையாது. இப்போ வந்து எந்த நேரமும் டிவி, மொபைல் ஃபோனு, அப்படியே புத்தி மயக்கத்திலே இருக்குது. அந்த மயக்கத்தில் இருக்க ஆத்மா பலகீனமாகிடும். அதனால தான் நம்மளால் எதிர்கொள்ள முடியல. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வெளியில் இருக்கிறவங்கள நம்ம மாற்ற முடியாது. அதுக்கு பதிலாக அவங்க எப்படி இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஆத்மாவை பலசாலியாக மாற்றுறது நம்ம கையில் இருக்குது. அதற்கான வழியைத்தான் இறைவன் சொல்கிறார். இப்போ எந்த அளவுக்கு பலசாலி ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு வரப்போகிற சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் பதவியும் உங்களால் அடைய முடியுன்றார் சிவபெருமான் இல்லையா? ஜெயம் ரவி அவர்கள் வந்து பொன்னியின் செல்வன் படத்தில் ராஜராஜ சோழனாக
ரொம்ப சூப்பராக இருந்தார் அந்த ராஜகம்பீரம். இல்லை அவருக்கு அந்த ஒரு சார்மிங்னஸ் இயற்கையாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு படம் ஜெயம் பார்க்கும்போது ஆடா இவ்வளோ அழகாக இருக்கிறாரு அப்படின்னு ஆண்களே பார்த்து மயங்கிற மாதிரி தான் இருந்தார். இப்போ வரைக்கும் அது மெயின்டைனும் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஸோ அந்த படத்தில் ராஜராஜ சோழனா நடித்த அவர் சொர்க்கத்தில் ஸ்ரீ நாராயணனாகவும் வரணுன்றது என்னுடைய ஆசை, நம்முடைய தந்தை சிவபெருமானுடைய ஆசை. அதற்காக தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ முடிந்தால் பிரம்மகுமாரி சென்டருக்கு போங்க. அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் நம்ம சொன்ன மாதிரி பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ வரும். ஸோ அதை என்னுடைய அப்பா சிவனே என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்ற உணர்வில் கேளுங்க. அப்படியே உங்கள் மனம் அமைதியாகும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.